ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, சந்தோஷப்படுகிறவர்களோட கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட கூட அழுங்கள் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு காரியத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷப்படுறவங்க கூட சந்தோஷப்படுறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்பாட சந்தோஷப்படுறாங்க, நம்மளும் சந்தோஷமா இருப்போம். ஆனா அழுகிறவர்களோட கூட அழுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, பஸ்ல போயிட்டே இருக்கிறோம். அப்படி கொஞ்சம் நீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா, அங்க குடிசைகள் நிறைய இருக்கும். நரிக்குறவர்கள், வீடற்றவர்கள், கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சு அப்படி முகத்தை திருப்பிட்டு போயிடுறோம். அதே மாதிரி ஆதரவற்றவர்கள், ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான காரியங்களை செய்யறதுக்கு நம்மளால இன்னைக்கு நிறைய டைம்ல முடியாம போயிடுது. அவங்களோட சேர்ந்து அழணும்னா அழணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும், அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்றதுதான் அதுக்கான அர்த்தம். ஆனா அதை இன்னைக்கு செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ரெடியா இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறதுக்கே டைம் கரெக்டா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நான் எப்படி மற்றவங்களை போய் பாக்குறதுக்கு அப்படின்னு பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்க சந்தோஷப்படுறவங்க கூட சந்தோஷப்படுறீங்கல்ல, என்ஜாய் பண்றவங்க கூட என்ஜாய் பண்றீங்கல்ல, அவனுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ட்ரீட் கேட்டு அதுல அவனுக்கு ஷேர் வாங்கிக்கிறீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு சோகமா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு பங்கு சேரணும். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பங்கு நீங்க எடுத்து கொடுக்க வேண்டியதும் அவசியமான ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு நீங்க அழுகிறவரோட கூட அழுறதுக்கும் நீங்க பண்ணுங்க. ஆதரவற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிள்ளைகளால் கைப்பற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெற்றோர் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷனை நீங்க பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேடி தேடி பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ ஓல்டேஜ் ஹோம் நியாயமா செய்யக்கூடிய பல ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நியாயமா நடத்தக்கூடிய பல ஆர்ஃபனேஜ் இருக்குது. நீங்க பார்த்து செய்ய வேண்டியதும் அவசியம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது நிறைய பேர் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஃப்ரீயா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு வாங்கி அதை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய காரியங்கள் ஒண்ணுமே இப்போ யாராவது டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் நிறைய பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு தேசத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நீங்க பார்த்து அப்படிப்பட்டவர்களை தாங்குவது அவசியம். அதனால அழுகிறவரோடு கூட அழுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.